ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது என்ன செய்வதென தெரியாமல் வாழ்க்கையின் வழி புரியாமல் நீ இருப்பதால்தான் உன் பயணத்தை நீ வெற்றிகரமாக தொடர்வதற்காகவே உனக்குள் எண்ணமும் செயலுமாக நான் வரப்போகிறேன். இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இதை நீ கேட்டுவிட்டால் நீ நினைக்கக்கூடிய அந்த ரூபத்திலேயே நான் உன்னிடம் வந்து பேசுவேன் என் செல்லமே. உன்னுடைய எண்ணமும் செயல்களாகவும் இனி நானே இருக்கப் போகிறேன். இந்த உலகத்தின் ஆளுமையாக இருக்கக்கூடிய உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் இருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக மாற்றப் போகிறேன் என் செல்லமே. அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் என்னதான் நடக்கப் போகிறது என்பதையும் புரியாமல் பல குழப்பங்களோடும் கவலைகளோடும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உனக்கான நல்வாழ்க்கையை காட்டுவதற்காகத்தான் நான் வரப்போகிறேன். உன்னுடைய செயல்களும் உன்னுடைய வார்த்தைகளும் நிச்சயம் இனி சரியாகத்தான் இருக்க போகிறது. யார் என்ன சொன்னாலும் அவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள். உன்னை பற்றி அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான காலம் வெகு விரைவிலேயே வரப்போகிறது என் செல்லமே. என்ன கஷ்டம் இருந்தாலும் கூட எல்லாம் கடந்து போகும். அத்தனையும் நீ சுலபமாக கடந்து வரக்கூடிய அளவில் உன் வராகி அம்மா உனக்கு துணை நிற்பேன் என என்னை நம்பு. துரோகிகளையும் துரோகங்களையும் நீ அடிக்கடி மனதிற்குள் நினைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அப்படி நினைத்து கொள்வது அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. அதிலேயே முழுவதுமாக மூழ்கிவிடக்கூடாது. அதற்கு பதிலாக உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் கெட்டது நினைப்பவர்களையும் மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்ற வெறியோடு வேலைகளை செய்யப்பார். இன்னொரு முறை அந்த துரோகியிடம் நீ ஏமாறாமல் இருப்பதற்கு இது நிச்சயமாக உனக்கு உதவும் என் செல்லமே. ஒரு சிலர் உன்னிடம் நன்றாக பேசி பழகுவார்கள். எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக மட்டும்தான் செய்வார்கள் என ஒருபோதும் யாரையும் முழுவதுமாக நம்பிவிடாதே. எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் நல்லது. நீ தேவையில்லை என்று சிலர் உன்னை பற்றி நினைக்க துவங்கும் முன்பாகவே அவர்களிடமிருந்து விலகி நிற்க கற்றுக்கொள்ளின் செல்லமே. ஏனெனில் ஒரு சிலர் உன் அருமை பெருமையை உணர்ந்து கொள்ளாமல் உன்னை அலட்சியமாய் நினைத்து ஒதுக்கி வைக்கிறார்கள். உன் மீது பல குற்றங்குறைகளை சுமத்தி எப்போதும் உன்னை தூற்றி பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உன்னை பற்றிய உண்மையையும் உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்கிற சக்தியையும் உணர்த்தத்தான் போகிறேன். நீ என்னதான் யார் மீதாவது அளவு கலந்த பாசம் வைத்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் உன்னை மூன்றாவது மனிதர்களாகத்தான் நினைப்பார்கள். ஏனெனில் அவர்களுக்கு தேவையானவர்களும் அவர்கள் வாழ்வில் வந்து சேருவார்கள் அல்லவா? தேவையானவர்கள் வந்த பிறகு அவர்களுக்கு முழு தேவையாக இருந்த நீ அவர்களின் தேவைகளையெல்லாம் பார்த்து பார்த்து செய்த நீ ஒரு சமயத்தில் தேவையற்றவர்களாக மாறத்தான் போகிறாய். வாழ்க்கை என்பது எப்போது எந்த நொடியில் மாறும் என சொல்ல முடியாது. உனக்கென சில சேமிப்புகளையும் வைத்துக்கொள். உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் பார்த்து ஒரு வழியோடு அமைத்துக்கொள். நீ தேடி தேடி போய் காட்டுகிற அன்பு எல்லாம் ஒரு சில காலத்திற்கு பிறகு குப்பையை விட கேவலமானதாக மாறிவிடும். ஏனெனில் இது கலியுக காலம் அல்லவா? உண்மையாக இருக்கும் உன்னை இந்த உலகம் முழுவதுமாக நம்பாது என் செல்லமே. உன்னைத்தான் எல்லோரும் கஷ்டப்படுத்த நினைக்கிறார்கள். எல்லாருக்கும் உண்மையாக இரு. ஆனால் உயிராக யாரையும் நினைக்காதே என் செல்லமே. ஏனெனில் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கும் உன் வராகி அம்மா அவர்கள் உன்னை அலட்சியம் செய்யும் போது அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் வேறு யாரோ ஒருவருக்காக நிச்சயமாக உன்னை உதாசீனம் செய்வார்கள். அதற்காகத்தான் உனக்கென ஒரு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் என சொல்கிறேன். அதிக வலிகளை தாங்கக்கூடிய இதயம் ஒரு நாள் எதையும் சுமக்க முடியாமல் பலவீனமானதாக மாறி போய்விடும். உன் இதயம் பலமாக இருக்கட்டும். உன் இதயத்திற்குள் உன் வராகி அம்மா என்னை சுமந்துகொள். நம்பிக்கையும் தைரியமும் உனக்கான தூண்களாக எப்போதும் இருக்கும்படி பார்த்து கொண்டு உன் உடல் ஆரோக்கியத்தையும் சரியாக பாதுகாத்துவாய் என் செல்லமே. உனக்கு உரிமை உண்டு என நீ நம்பினாலும் கூட அந்த இடத்தில் உனக்கு மதிப்பில்லை மரியாதையில்லை என தெரியும் போது நீ ஒதுங்கி இருப்பதுதானே சிறந்ததாக இருக்கும். தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்படாதே. மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் உண்மையான மனதிற்கு உன்னுடைய அண்மையான நல்ல குணத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் வராகி அம்மா நான் செய்வேன். உன் வார்த்தைகள் புரியாத இடத்திலும் உன் மனம் புரியும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. யாரும் உன்னை அலட்சியப்படுத்த முடியாத அளவிற்கு என் அன்பு பிள்ளையான உனக்கான வரங்களை நான் அள்ளித்தரப்போகிறேன். யாருக்கும் நீ யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை.
உனது லட்சியத்திலும் வாழ்க்கையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள். சரியான நபர்கள், உன்னிடம் உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொட்டக்கூடிய நபர்கள் உன் வாழ்க்கையில் வரும்படி நான் செய்வேன். சில செயல்களை தொடர்ந்து விடாமுயற்சியோடு நீ செய்யும் போது நிச்சயமாக அது வெற்றியாக மட்டும்தான் மாறும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானதுதான். வெற்றியடைந்தாலும் அதற்கான முழு பலனும் சந்தோஷமும் உனக்குத்தான் கிடைக்கப் போகிறது. தோல்வி அடைந்தாலும் அதற்கான வருத்தமும் வேதனையும் உனக்குதானே கிடைக்கப் போகிறது. அப்படி இருக்கும்போது சும்மா இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்களையும் உன்னை பற்றி கேலி பேசக்கூடிய மனிதர்களையும் ஏன் நீ பெரிதாக பொருட்படுத்துகிறாய்? வெற்றி தோல்வி எது வந்தாலும் அது யாருடைய கவலையாகவோ கருத்து கணிப்பாகவோ இருக்க வேண்டாம். உனக்கான விஷயங்களை மட்டும் பார்த்து போய்கொண்டே இரு. வெற்றி அடைந்து விட்டால் அடுத்த வெற்றியை இதைவிட மிக பெரியதாக பெற வேண்டும் என சிந்தனை செய். தோல்வி அடைந்தாலும் சற்றும் யோசிக்காமல் இதை தாண்டி நான் மீண்டு வந்து வெற்றி பெறுவேன் என உன் மனதிற்குள் ஒரு வைராகியத்தை வளர்த்துக்கொள் என் செல்லமே. அதை விட்டுவிட்டு நாம் வெற்றி பெற்று விட்டோமே, மற்றவர்கள் எல்லாம் நம்மை பொறாமை கண்ணோடு பார்ப்பார்களே என யோசிக்கவும் வேண்டாம். தோல்வி அடைந்து விட்டோமே, மற்றவர்கள் நம்மை எள்ளி நகையாடுவார்களே, ஏளனமாக பார்த்து சிரிப்பார்களே என யோசிக்கவும் வேண்டாம். வெற்றியோ தோல்வியோ அது உன் வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்றாது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்வை முன்னேற்றமாக மாற்றுவதற்கான விஷயங்களை பற்றி மட்டும் யோசனை செய். மீண்டும் மீண்டும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உன் வெற்றிக்கான சரியான பாதை உன் வராகியம்மா நான் காட்டுவேன். இப்போது கூட உன் வராகியம்மா எதற்காக வாக்கு கொடுக்கிறேன் தெரியுமா? உன் வாழ்க்கையை மிகச் சிறந்ததாக அமைத்து கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஆனால் என்ன செய்வதென புரியாமல் திக்கு தெரியாத நடுக்காட்டில் தவித்து கொண்டிருப்பது போல நீ முழித்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உனக்கான நல்வழிகளை காட்டி உனக்கான நல்ல புத்தியையும் கொடுப்பதற்காக ஓடோடி வந்துள்ளேன். நீ செய்யக்கூடிய செயலும் வேலையும் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் சற்றும் ஆர்வம் குறையாமல் அதை பெரிது சிறிது என நினைக்காமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யும் போது நீ சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய செயல்களிலும் முயற்சியிலும் சிறிதும் பதற்றமடையாமல் இருந்தாலே போதும். அது நிச்சயம் உனக்கு சிறந்த பலனைத்தான் கொடுக்கும். எக்காரணம் கொண்டும் எதை நினைத்தும் யாரை நினைத்தும் பயப்படவோ பதட்டம் கொள்ளவோ வேண்டாம். உன் வாழ்க்கைக்கென ஒரு லட்சியத்தை முடிவு செய்து விட்டாய் அல்லவா? அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என மனதிற்குள் ஒரு உறுதியை வைத்துக்கொள். அந்த உறுதியுடன் உனக்கான முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்லமே. ஒரு வெற்றி கிடைத்தால் அதன் மூலமாக ஒரு தோல்வியைத்தான் மறக்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்தில் நீ தோல்வி அடைந்து விட்டால் உடனே எப்பாடு பட்டாவது பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும். அதனால் தோல்விகளை நினைத்து துவண்டு போகாதே. இன்னும் நீ பல வெற்றிகளை பெறப்போகிறாய் என்ற உண்மையை உணர்ந்து கொள். வெற்றி அடையும் வரையிலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்லமே. அப்படி நீ எதிர்பார்த்த வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்த பிறகு இன்னொருவன் இதே போல வெற்றி பெற வேண்டும் என மற்றவனுக்கு உதவி செய். நல்வழிகளை அவனுக்கும் உணரவை. நிச்சயம் அதன் மூலமாகவும் உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேர்ந்து நிரந்தர நிம்மதியை நீ பெறுவாய். ஓம் வராய்.